திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை இரகசியம் 35ஆம் இரகசியம் வந்தேரி என்றேனோ அனந்தாழ்வான் போலே. திருமலை அனந்தாழ்வான் ஆச்சாரியரான எம்பெருமானாரின் நியமனப்படி திருமலையில் திருவேங்கடவனுக்கு பூமாலை கட்டி சமர்ப்பிக்கும் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். தானே அமைத்த நந்தவனத்தில் தானே மலர்களை பறித்து அவை மலருவதற்குள் மாலையாக கட்டி அவை மலரும்போது நறுமணத்தை எம்பெருமான் நுகரும்படி சமர்ப்பிப்பார். ஒரு சமயம் இவர் மாலை கட்டி கொண்டிருக்கும் போது இவரை பரீட்சிப்பதற்காக அப்பன் இவரை உடனே வரும்படி ஆள் அனுப்பினான். அனந்தாழ்வான் அவ்வாணையை புறக்கணித்து மாலை கட்டி முடித்து அவற்றை எடுத்துக்கொண்டு பெருமாள் சந்நிதிக்கு சென்றார். அப்போது பெருமாள் கோபத்துடன், அனந்தாழ்வான், நாம் கூப்பிட்ட போது நீர் வரவில்லை. உமது மாலை நமக்கு வேண்டாம். இம்மலையிலிருந்து நீர் சென்றுவிடும் என்றார். அனந்தாழ்வான் பயப்படாமல், எம்பெருமானே, அடியேன் ஆச்சாரியரான எம்பெருமானார் ஆணைப்படி நடந்து வந்தேன். தேவரீரை பற்றி அடியேனுக்கு அக்கறை இல்லை. நறுமணமுள்ள மாலைகளை கட்டி உமக்கு சமர்ப்பிக்கும்படி எம்பெருமானார் நியமனம். தேவரீர் அழைத்த போது வந்திருந்தால் மாலையில் மனம் குன்றியிருக்கும். மேலும் ஆழ்வார் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை என்று பாடி உள்ளமையாலேயே நீரும் இங்கு வந்து சேர்ந்தவரே. அடியேன் ஆச்சாரிய நியமனப்படியாக வந்தேன். தேவரீர் பக்தர்களுக்காக இச்சையடியாக எழுந்தருளி ஆயிற்று. அடியேனுக்கு 18 நாள் முன்பு எழுந்தருளியது போக்கி தேவரீரும் இங்கு வந்தேரியே. ஆச்சாரிய நியமனப்படி பூமாலைகளை மனம் மாறாமல் கொண்டு சமர்ப்பித்தேன். தேவரீர் அணியாவிடில் அடியேன் செய்ய கடவது ஒன்றுமில்லை. அடியேனை போலவே வந்தேரியான தேவரீர் அடியேனை இம்மலையிலிருந்து துரத்த முடியாது என்று கூறிவிட்டு மேலே கைங்கரியங்களை கவனிக்க சென்று விட்டார். எம்பெருமான் அவரை அருளி பாடிட்டு, வாரீர் அனந்தாழ்வான், உம்முடைய ஆச்சாரிய பக்திக்கும் மன உறுதிக்கும் மகிழ்ந்தோம். இங்கேயே இனிதிரும் மேலே பரம புருஷார்த்தத்தை அடைய கடவீர் என்று அனுகிரகித்தார். இப்படிப்பட்ட ஆச்சாரிய பக்தியும் மன உறுதியும் அடியேன் போல்வாருக்கு வர வரிது என்கிறார் அம்மையார். 35ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.